எப்போ பாரு சாம்பார் புளிக்குழம்புனே வச்சுட்ருக்கேன், உனக்கு வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியாதான்னு கேட்குறவங்க ஹஸ்பண்ட்காகவே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி முள்ளங்கி சட்னி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் முள்ளங்கியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும், இல்லைனா ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சின்ன வெங்காயம், புளியும் நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும், இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 4-5 வரமிளகா, ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளித்து கொட்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், பட் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.